குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 2024 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட ஒரு மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம். சதீஷ்குமார் borrowed ₹52,000 from a money lender at a particular rate of simple interest. After 4 years, he paid ₹79,040 to settle his debit. At what rate of interest he borrowed the money? அப்போ எவ்வளோ கடன் வாங்கினாரு? 52,000. அசலும் வட்டியும் சேர்த்து எவ்வளோ திருப்பி கொடுத்தாரு? 79,040. எத்தனை வருஷத்தில் திருப்பி கொடுத்தாரு? 4 வருஷத்தில் திருப்பி கொடுத்தாரு. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க? வட்டி விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? சரி, அப்போ வட்டி மட்டும் கண்டுபிடிப்போமா? வட்டி எப்படி கண்டுபிடிக்க? மொத்த தொகையிலிருந்து அசலை கழிச்சிருவோமா? 79,040 நம்ம 52,000 கழிப்போம். கழிச்சா இவர் வட்டி மட்டும் எவ்வளோ கட்டியிருக்காரு? 27,040 கட்டியிருக்காரு. அப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்ன? பிரின்சிபல் இன்ட்டு ரேட் இன்ட்டு டைம் பை 100. இது எதுக்கு சமானம்? எளிய வட்டிக்கு சமானம், தனி வட்டிக்கு சமானம். தனி வட்டிங்கிறது இங்கே எவ்வளவு? 27,040. கரெக்டுங்களா? பிரின்சிபல் இன்ட்டு ரேட் இன்ட்டு டைம் பை 100. இப்போ பிரின்சிபலுக்கு 52,000 போட்டுருவோம். ரேட்டு நமக்கு தெரியாது, டைம் 4 வருஷம். அப்போ 0 கட் பண்ணிடலாமா? ரைட்டு. இப்போ 27,040 எதுக்கு ஈக்குவல்? 520 இன்ட்டு 6 இன்ட்டு 4. அப்போ 520 4ஐயும் லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. பெருக்கல் இருக்கிறது இடது பக்கம் வந்தால் என்னாகும்? வகுத்தலுக்கு மாறிடுமா? அப்போ 27,040 பை 520 இன்ட்டு 4 இஸ் ஈக்குவல் டு 6. 0 கட் பண்ணிடுங்க. அடுத்து என்ன பண்ணுங்கள்? 1 4 4, 676 இன்ட்டு 4 2704. இப்போ என்ன பண்ணுங்கள்? 52ஐயும் 676 கட் பண்ணுங்கள். 13 டைம்ஸ் இருக்கும். அப்போ ரேட் எவ்வளவு? 13%. ஆப்ஷன் சிங்கிறது கரெக்டான ஆன்சர்.